நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் இந்தியா உமன் வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன் ப்ளே பண்ணக்கூடிய தேர்டு T20 மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 7 PM நவி மும்பை டாக்டர் TY பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டேடியத்தில் தான் அந்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான பிச் ரிப்போர்ட்டு எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க, அதே சமயத்தில் ஆவரேஜான பிக் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பிக் பண்ணலாம், யாரை கேப்டன் விசி லீஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணலாம், பெஸ்ட் கேப்டன் விசி யாரை ட்ரை பண்ணலாம், எஸ்எல் டீமை நம்ம சூப்பராக கொடுக்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரை சுயராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வின் பண்ணலாம். அதை நம்ம கேரண்டீடாக சொல்லிடுவோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளுடைய இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம கொடுத்த ப்ரைம் டீம்ஸ் எப்படிலாம் வின் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை சிம்பிளாக பார்த்துலாம். மேக்ஸிமம் நம்மளுடைய கிரேட் எல்லா பெஸ்ட்டான வின்னிங்ஸ் எல்லாமே உமன்ஸ் மேட்ச்சில் தான் அதிகமாக வின் பண்ணியிருப்போம். ஸோ உமன்ஸ் மேட்ச்சில் மேக்ஸிமம் நம்ம வந்து பிக்கஸ்ட் வின்னிங்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம உமன்ஸ் மேட்ச்சில் வின் பண்ண மேட்சஸ்ஸு ரீசெண்டாக, இது எல்லாமே ரீசெண்டாக நடந்தது. ஸோ ஓகே, ஸோ அதனால் உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரை நீங்கள் கேரண்டீடாக உங்களுடைய பிக்கஸ்ட் டார்கெட் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா சுயராக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்ஸ் வின் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ இந்த மேட்சை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைம்க்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்க. ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் பேட் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் பேட் பண்ண டீமு அதிகமாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா டியூ இருக்குது, பனி இருக்குது. ஸோ அப்படின்றதுனால செகண்ட் ஆஃப் பவுல் பண்ண என்ன தான் பவுல் பண்ணாலும் ஈஸியாக பேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 158 இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஆவரேஜாக 160 150 தான், 140 அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ ஈஸியாக பேட் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் அந்த பிச்சு கொடுத்துருக்காங்க. வெரி குட் பேட்டிங் ட்ராக். ஏன்னா இந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் ப்ரீவியஸாக நடந்த ஒரு 2 மேட்ச் பார்க்கும்போது நல்ல பேட்டிங் ட்ராக்காக கொடுத்துருந்தாங்க. 180 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 2 மேட்ச்லேயுமே. அதில் இப்போ ஆவரேஜ் ஸ்கோரே 180 இருக்குது. இப்போ நடந்த 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் தான் வின் பண்ணிக்காங்க. மொத்தம் 4 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் உமன்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. அதில் 4மே செகண்ட் பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்டு T20 மேட்சஸும் செகண்ட் பேட் பண்ண டீமு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதை பார்த்துக்கணும். ஸோ அதே சமயத்தில் இங்கே ஆஸ்திரேலியா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 187க்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி பக்காவான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் நல்லா டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நடந்த சீரீஸில் 180 இருந்திருக்கு. இப்போ நடந்த சீரீஸில் ஆவரேஜ் ஸ்கோர் 140 தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். ஸோ இனிஷியல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் விழுக வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு ஆல்சோ விக்கெட் விழும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ஷன் ஃபஸ்ட்டு பிளேயிங் 11ல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஸோ அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உமன். ஸோ ஆஸ்திரேலியா உமனை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஹீலே அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட் மூனி 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களுடைய 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூனியோட பெர்ஃபார்மன்ஸு ஒரு கிரேட் இன்னிங்ஸ் பில்லரு. ஸோ அந்த ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக இருந்திருக்கு. ஏன்னா ஹீலே இந்த மாதிரி ஒரு ஃபைனல் T20 மேட்சஸில் நல்லா ஆடி பார்த்துருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் டிசைடர் மேட்ச். ஸோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு டீசென்ட் ஃபார்மில் தான் 2 பேருமே இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மெக்ராத் ப்ளே பண்ணுறாரு. ஸோ நம்பர் 3ஐ அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெக்ராத் அண்ட் ஹார்டனர் 2 பேருமே பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எலைஸ் பெரி ஜி ஹாரிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜி ஹாரிஸ்லாம் சூப்பராக பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு பேட்டிங் ஆர்டர் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சிறிய வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கணும் டைமில். லிச்சிஃபீல்டு நல்லாவே பேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஸோ ஆக்சுவலி ப்ராப்பரான பேட்டிங் ஆர்டர் இதுவரை அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலே அண்டு மூனி. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல் மெக்ராத், நம்பர் 4 எலைஸ் பெரி, நம்பர் 5 கார்டனர், நம்பர் 6 லிச்சிஃபீல்டு. ஸோ அதுக்கடுத்து ஹாரிஸு, சதர்லாந்து, வரகம், கார்த்து. ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளேயர்ஸு. ஒன் மோர் பிளேயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா சட்டோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் போராக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. விக்கெட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் ஜனாசனோ அல்லது கிரஹாம் இந்த பர்டிகுலர் பிச்சை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருக்கான வாய்ப்பு கிடைக்குமா டைமில் பார்த்துக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ஸ்லேயே பிளேயிங் 11 இருக்கும்.
ஒரே ஒரு சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயம் இந்தியன் டீம்லேயும் ஒரே ஒரு சேஞ்ச் வரலாம். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மந்தனா அண்டு சபாலி வர்மா. ஸோ நம்பர் 3ல் ரோட்ரிசஸ், அதுக்கடுத்து நம்பர் 4ல் ரிச்சா கோஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ரிதா கவுரு, ஸோ அதுக்கடுத்து தீப்தி சர்மா வஸ்ட்ராகர், அதுக்கடுத்து ஸ்ரேயங்கா பட்டேல், ஸோ அதுக்கடுத்து சாது. ஸோ ஒன் மோர் பிளேயர் இருக்காங்க, ஸோ அவங்க இடையில வருவாங்க ஸ்ரேயங்கா பட்டேலுக்கு முன்னாடியே. ஸோ ரேணுகா சிங் தக்கூர். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வந்து கவுர் வந்து அந்தளவுக்கு இப்போ பவுலிங் கொடுக்குறதில்ல, பேட்டிங் அந்தளவுக்கு வர்றதில்ல, சும்மாவே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க போல ஒரு இப்போ யாஸ்டிகா பாட்டியாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கசியப் சூப்பர்பான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வேணால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11. ஸோ ஓகே, இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிச்சா கோஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிடுறாங்க. ஓடிஐ மேட்ச்சில் கூட ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 97, 95 வரை ஸ்கோர் பண்ணாங்க, செஞ்சுரி அடிக்காமல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ரிகஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, சபாலி வர்மா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ஹாரிஸ் நல்லாவே இந்த T20 மேட்ச் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், தொடர்ந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் தக்கூரை பொறுத்தவரை T20ல் கொத்தா விக்கெட் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பவுலர் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. கிம் கார்த்து லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்தார். இப்போ 3 விக்கெட் 4 விக்கெட் ஹால் எடுத்தார்னு நினைக்கிறேன். வஸ்ட்ராகர் ஓடிஐ மேட்ச்சு அண்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஓடிஐ மேட்ச்சில், அது மாதிரி டெஸ்ட்லேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். உங்களுடைய பிக்கிங்லாம் கம்மியாக இருக்குது, அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் ஃபார்மில் இல்லாத ஒரு பிளேயர் கம்ரிதா கவுர் தான். ஸோ ஹர்மன் பிரீத் கவுர். ஸோ அவங்க மட்டும்தான் ஃபார்மில் இல்லாத பிளேயர், மற்ற எல்லாருமே ஓரளவு டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இவங்களெல்லாம் ஆவரேஜாக பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ லிச்ஃபீல்டுடைய பெர்ஃபார்மன்ஸு கிரேட் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அவங்களுடைய பிக்கிங் வந்து ஆவரேஜாக இருக்குது. மெக்ராத் ஃபெயிலியர் ஆகிருக்கனால கொஞ்சம் ஆவரேஜ் பிக்காக இருக்குது. இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இப்போ சதர்லாந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற டெஃபினேட் நல்ல சாய்ஸு, செகண்ட் பவுல் பண்ணால் நல்ல ஒரு சாய்ஸ், ஏன்னா டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ அவருடைய T20 கேரியரை பொறுத்தளவில் ரீசெண்டாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெஸ்ட்டாக இருந்தாலும் பேட்டிங் அந்தளவுக்கு ரொம்ப பிலோ ஆர்டரு, அந்த பேட்டிங் கிடைக்கிறதில்ல. பவுலிங்கில் விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஸ்ரேயங்கா பட்டேல் பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு விக்கெட் டேக்கர், தொடர்ந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் T20ல் சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது. பெத்முனியை பொறுத்தளவு நல்ல ஒரு இன்னிங்ஸ் பில்லர் தான், கிரேட் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஆனால் ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே, இது ஆவரேஜ் பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீலே, எலைஸ் பெரி, ஹார்டனர், வராகம், இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஸ்திரேலியா சைடு. இதில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் தொடர்ந்து எலைஸ் பெரி சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார், கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒரு மேட்ச் ஃபெயிலியர் இருக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வேணால் நீங்கள் ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஹார்டனர் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காரு, இந்த ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அது மாதிரி வராகம் தொடர்ந்து விக்கெட்டிங்கில் சூப்பராக இருந்துகிட்ருக்காங்க, நல்ல ஒரு பவுலர். ஸோ ஹார்டனர் பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும், சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் வந்தாலும் ஃபயராக ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளேயரு, ஃபயராக ஆடக்கூடிய பிளேயரு. அது மாதிரி பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அது மாதிரி இந்தியன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மிருதி மந்தானா பொறுத்தளவில் இந்த பர்டிகுலர் பிச்சில் நல்லாவே அவங்களுடைய பேட்டிங் ஆவரேஜ் இருக்குது, அதனால் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். தீப்தி சர்மா தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்காரு, ஆஸ்திரேலியாவை டெஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கு காரணமான ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லிடலாம். அது மாதிரி ஸ்ரேயங்கா பட்டேலுடைய பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா இந்த 7 பிளேயர்ஸையும் கம்பல்சரி பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது எலைஸ் பெரி அண்ட் தீப்தி சர்மாவை பிக் பண்ணியிருக்காங்க. தீப்தி சர்மா ஓகே, ஆனால் எலைஸ் பெரியை ட்ரை பண்ணுமா, கொஞ்சம் ரிஸ்க் தான், பார்த்துங்க. ஸோ தீப்தி சர்மா நீங்கள் எஸ்எல் ஜிஎல் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணலாம், ஆனால் எலைஸ் பெரியை ட்ரை பண்ண வேணாம்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன், அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது ஹீலே, ரிச்சா கோஸ்லு, லிச்ஃபீல்டு, மெக்ராத்து, ஹார்டனர், சதர்லாந்து, வஸ்ட்ராகர், ரேணுகா சிங், ஸ்ரேயங்கா பட்டேல், இவங்களெல்லாம் சொல்கிறதுக்கு எல்லாமே ரீசன் இருக்குது. ரிச்சா கோஸுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓடியில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்கு அப்படின்னு, அந்த அடிப்படையில் பண்ணலாம். ஹீலே இந்த மாதிரி ஒரு ஃபைனல் T20 அப்படிங்கிறதுனால ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலாம். லிச்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது அவருடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படும். மெக்ராத் பொறுத்தவரை இந்தியாவுக்கு எதிராக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, அந்த அடிப்படையில் 1 or 2 ஹவர்ஸ் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்டனை பொறுத்தளவில் T20யில் சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே அவருடைய கேப்டன்ஷிப்புக்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த ஒரு மேட்ச்சில் கேப்டன்ஷிப்புக்கு கம்மியாக இருக்குன்னா ரெஸ்கியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சதர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓவரில் பவுலிங் பண்ணுறதுனால ஒரு 3 விக்கெட் சப்போஸ் 4 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நல்ல ஒரு சாய்ஸு.
ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கரை பொறுத்தவரை ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. பேட்டிங் வந்தாலுமே ஒரு 30 40 ப்ளஸ் ரன் வேறு அடிச்சிருவார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்லையும் தொடர்ந்து பெஸ்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ T20யில் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. T20யில் கிரேட்டாக இல்லை, ஓடியில் சூப்பராக இருந்திருக்காரு, டெஸ்ட்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. T20யில் எப்போவுமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் ரேணுகா சிங் டக்கூர். ஸோ அவருடைய பிக்கிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்ரேயா பட்டேலுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இவங்களிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் எஸ்எல் டீம் மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து அலைஸா ஹீலே அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாற்றி பிக் பண்ணுன்னா பிக் பண்ணிக்கலாம், மூணு கூட பிக் பண்ணிக்கலாம். ரிச்சா கோஸ் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே எலைஸ் பெரி நல்ல ஃபார்மில் இருக்காங்க, எஸ்எல் போகிறதுனால கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஸ்மிருதி மந்தானா பிக் பண்ணிக்கணும். லிச்ஃபீல்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் ரோட்ரிகஸை ட்ரை பண்ணிக்கங்க, நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெக்ராத்தை கூட நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ரோட்ரிகஸை பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சதர்லாந்து ஹார்டனர் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஹார்டனர் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு மேட்ச் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் விசி ஹார்டனரை கொடுத்துருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதை ஒரு எஸ்எல் டீமாக ட்ரை பண்ணிங்க. ஜிஎல் டீமில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஜிஎல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்எலுக்கும் ஆன் டைமில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, மேக்ஸிமம் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு, செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸ்லேருந்து ஓப்பனர்ஸை டாப்பில் இருக்கக்கூடிய 3 பேட்ஸ்மேனுமே இன்றைக்கி பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.